وعن عامر بن مسعود رضي الله عنه قال عن النبي صلى الله عليه وسلم قال الصوم في الشتاء الغنيمة الباردة رواه أحمد والطبراني أو كما قال عليه الصلاة والتسليم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நீத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குளிர்காலங்களில் நாம் ஆற்ற வேண்டிய அமல்களில் முதலாவது அமல் அதிகமாக நோன்பு வைப்பதாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆமிர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அஸ்ஸௌமு ஃபி ஷிதாய், குளிர்காலத்திலே நோன்பு வைப்பது என்பது அல் கனீமத்துல் பாரிதா, எளிதாக கிடைக்கக்கூடிய கனீமத் பொருளாகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருகிற அல்லாமா ஹத்தாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய கனிமத் அப்படின்னா என்ன, இந்த குளிர்காலத்தில் நோன்பு வைப்பதன் மூலியமாக அதிகமாக தாகம் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறான். வெயில் காலங்களில் நோன்பு வச்சா நமக்கு அந்த வெயிலுடைய தாக்கத்தினால் நமக்கு தாகம் ஏற்படலாம். ஆனால் குளிர்காலத்தில் அந்த தாகம் ஏற்படுன்ற அந்த சிரமம் இல்லாமல் இருக்கிறதுனால தாராளமாக என்ன செய்யலாம், நோன்பு வைக்கலாம் அப்படின்றது குறிப்பிடுறான். அல்லாமா இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்லும்போது, ரஜபுடைய மாதம் இந்த மாசத்தில் நம்ம நோன்பு வச்சோம் அப்படின்னா இது புனிதமான மாதம். புனிதமான மாதத்தில் அல்லாஹு தஆலா சண்டைகள் செய்வதை, போர்கள் செய்வதை தடை செய்து வைத்திருக்கிறார். எனவே சண்டைகளிலிருந்தும் தவிர்த்து, களைப்பிலிருந்தும் தவிர்த்து, எளிதான முறையில் பசி இல்லாமல் தாகம் இல்லாமல் இந்த மாதங்களில் நோன்பு வைப்பது ரொம்ப இலகுவாக இருப்பதன் காரணமாக எளிதாக கிடைக்கக்கூடிய கனிமத் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதாக குறிப்பிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலியமாக அறிவிக்கப்படுகிற இன்னொரு ஹதீஸ் அஹ்மதுல ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸில் பார்க்கும்போது, அஷ்ஷிதாவு ரபீஉல் முக்மின், குளிர்காலம் என்பது முக்மீனுக்கு ஒரு வசந்த காலம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஏன் அப்படின்னா இரவு நீண்டு பகல் குறுகியதாக இருக்கிற காரணமாக அந்த பகல் காலங்களில் சிரமம் இல்லாமல், தாகம் இல்லாமல், பசி இல்லாமல் நோன்பு வைப்பது இலகுவாக நமக்கு கிடைக்கிறதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் நோன்பு வைக்க சொல்லி வலியுறுத்தியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த ரஜபுடைய மாதம் புனிதமான ஒரு மாதம். ரஜபும் இந்த குளிரும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம குளிரை கவனித்து நம்ம நோன்பு வைத்தாலும் அல்லது ரஜபை கவனித்து நம்ம நோன்பு வைத்தாலும் இந்த மாதத்தில் நமக்கு அபரிமிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. புனிதமான மாதங்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு கூடுதலான நன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் நோன்புகளை என்ன செய்யலாம், 3 வகையாக நம்ம என்ன செய்யலாம், பிரித்து பார்க்கலாம். ஒன்று, கடந்த ரமலானில் நோன்பு விட்டவர்கள் இருப்பாங்க, நோன்பு தவறியவர்கள் இருப்பாங்க, அல்லது மாதவிடாய் போன்ற காரணமாக ஏதாவது ஒரு பயணத்தின் காரணமாக, அது நோயின் காரணமாக நோன்பு என்ன செஞ்சுருப்பாங்க, விட்டுருப்பாங்க. அந்த நோன்பு விட்டவங்க அடுத்த ரமலான் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், முன்னால் ஹலாவான அந்த நோன்புகள் என்ன செய்யணும், வைக்கணும். அதை இந்த புனிதமான இந்த ரஜபுடைய மாதத்தில் வைக்கலாம், அல்லது ஷாபானில் ஆரம்ப 15 நாட்களுக்குள்ளார என்ன செய்யலாம், நம்ம நோன்பு வச்சு கொள்ளலாம். ரெண்டாவதாக பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீதுன்னு சொல்லப்படுகிற மாதம் 3 நாட்கள் நோன்பு வைக்கக்கூடிய அந்த நாட்களில் நோன்பு வைப்பதன் வாயிலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்திருக்காங்க. ஒவ்வொரு மாதம் யார் 3 நாள் நோன்பு வைப்பாங்களோ அவங்க அந்த வருடம் முழுக்க நோன்பு வச்ச நன்மையை பெற்றுக்கொள்வாங்க என்பதாக ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இந்த 3 நாட்களை என்ன செய்யலாம், நோன்பு வைக்கலாம். இப்போ இன்றைக்கி 13 பிறை, இன்றைக்கி சில பேர் நோன்பு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி பிறை 13, நாளைக்கு 14, 15 என்பதாக இப்படி இந்த 3 நாட்கள் என்ன செய்யலாம், நோன்பு வைப்பதன் வாயிலாக அந்த நன்மையை நம்ம அடைஞ்சு கொள்றதுக்கு முயற்சிக்கலாம். அல்லது மூன்றாவதாக வாரத்தில் திங்கட்கிழமை, வியாழக்கிழமைகளில் என்ன செய்யலாம், வார நாட்களான திங்கட்கிழமை, வியாழக்கிழமையில் என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு நாளில் நம்ம நோன்பு வைக்கலாம். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை, வியாழக்கிழமையில தேர்ந்தெடுத்து நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார். இன்னொரு ஹதீஸில் பார்க்கிறோம், அமல்கள் எல்லாம் ஒவ்வொரு வாரத்துடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில்
திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படுது. அப்படி என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படும் போது நோன்புடைய நிலைமையில என்னுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுவதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு நபி அவர்கள் சொல்லி திங்கட்கிழமையிலே வியாழக்கிழமை நோன்பு வச்சிருக்கிறாங்க. என்ன செய்யலாம்? திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்து என்ன செய்யலாம்? நோன்பு வைக்கலாம். இதெல்லாம் சிறப்புக்குரிய நோன்பாக இருக்கிற காரணமாக இந்த 3 விதங்களில் நம்ம என்ன செய்யலாம்? நோன்பு வைப்பதற்கு நம்ம முயற்சிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த நாட்களில் தானே வைக்கணும், வேறு நாளில் வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க தேவையில்ல. இந்த மாதம் முழுக்க சிறப்பான ஒரு நாட்களாக இருக்கிற காரணமாக நம்ம லீவு கிடைக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நாட்களில் நம்ம வைக்க முடிந்தால் தாராளமாக என்ன செய்யலாம்? வைத்து கொள்ளலாம். ஆக இந்த குளிர்காலமும் இந்த புனிதமான மாதங்களும் அடியார்கள் நோன்பு வைப்பதின் வாயிலாக அல்லாஹ்வை நெருங்கலாம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் நம்முடைய அமல்களில் முதலாவதாக இந்த நோன்பு வைப்பதை நாம் கடைபிடித்து கொள்ளலாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி